மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் என்ன ராகவா காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, ரெடி பண்ணிட்டேப்பா, கொஞ்சம் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு, ஒரு 20 லட்சம். அதை வந்து மாறனை வந்து எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே, என்னடா விளாண்டுக்கிட்டு இருக்கியா, அவன் வந்து பொறுப்பாகவே இருக்க மாட்டான், நீ வந்து அவனை விட்டுட்டு நீ உன் இஷ்டத்துக்கு கேட்குற, எதுக்காக இவ்வளோ காசுப்பா அப்படின்னோடனே, நீ முதல்ல அவன்கிட்ட இருக்கா இல்லையான்னு கேளு, அவன் எடுத்து வச்சுருக்கானான்னொன்னே ராகவன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க மாறனுக்கு. என்னடா காசு எடுத்து வச்சுருக்கியா, எடுத்து சொன்னேனே அப்படின்னோன்னே, ஆல்ரெடி எடுத்து வீட்டில் அந்த பீரோக்குள்ளே வச்சுருக்கேன். ஆமாம், இவ்வளோ கேஷ் நீங்கள் வந்து எடுக்க மாட்டேயே, திடீர்னு என்ன அப்படின்னோடனே, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி என்னவோ மறைக்கிற, அது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு மாறன் சொன்னோன்னே, அப்பா பக்கத்தில் இருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னா சரி இன்னும் வச்சிடுறாங்க. அப்போ எடுத்து வச்சுருக்கான் அப்படின்னோடனே அந்த காசையும் எடுத்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் கண்மணி வந்து கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, காசு எடுத்துகிட்டு வருவாங்க, சப்போஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்க, விட்டு கிளின்னு கிழிச்சு எடுத்துடணும் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, சரி விடுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து மாறன் வந்து கடையில் வந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீரா வந்து இனிமேல் வரமாட்டாலோ கடைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து வீரா வந்துடுறாங்க. வந்து உட்காந்தோன்னா இவ சரியான தில்லுக்காரி தான். போ 1000 பேர் என்ன சொன்னாலும் சரி, அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதை மட்டும்தான் நினைக்கிறா. ஆனால் நம்மள மேலே உள்ள வந்து அன்பை மட்டும் வெளியே கொண்டுக்கு வர மாட்டேங்கிறா. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறப்ப கரெக்டாக கடைக்காரங்க ஒருத்தர் வந்து வராங்க. வந்துட்டு, ஆனால் நான் இன்றைக்கி வந்து உங்களை வந்து உங்கள் லவ்வர் கூட வந்து கோவிலில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, டக்குன்னு வந்து யாராக இருக்கும் அவங்கள எனக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கண்ணே. மனசில் நினைக்கிறப்பல எய்த்தாப்பில் தான் நிற்கிறா, இருந்தாலும் சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கடையில் வந்து நான் எங்கே போகிறேன், யாரை பார்க்குறேன், நான் யாரை லவ் பண்ணுறேன், அதுதான் உங்களுக்கு வந்து வேலையா, உங்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாதா, போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக வந்து நானும் முதலாளி மாதிரி உங்ககிட்ட அன்பாக நடந்துக்கணும் அப்படி தானே சொல்ல வரீங்க அப்படின்னோடனே, இல்லை போகிறோம், நான் நீங்கள் வந்து கொஞ்சம் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னோடனே, கரெக்டாக வீரா பக்கத்தில் டேபிள் முன்னாடி நின்றுட்டு பேசுகிறாங்க. என்ன வீரா, நான் வந்து உன் பேரை சொல்லிடுவேன் அப்படின்னு பயந்துட்டேன்ல நீ அப்படின்னோடனே, இல்லையே நான் ஏன் பயப்பட போகிறேன், நான் வந்து ஒன்றும் லவ் பண்ணலை அப்படின்னோடனே, பார்க்குறேன் நானும் எத்தனை நாள் தான் நீ வந்து மூடி மறைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே மாறன் போனோன்னே பின்னாடி திரும்பி வந்து செம க்யூட்டாக வந்து வீரா வந்து பார்க்குறாங்க. அது எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இங்கே வந்து ராகவன் வந்து காசை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. 20 லட்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரரை வந்து கண்ணாப்புண்ணான்னு பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய கடையை வச்சுக்கிட்டு இது கூட செய்ய முடியலன்னா நீலாம் எதுக்கியா இருக்கேன்னு கண்ணாப்புண்ணான்னு பேசினோன்னா, ராகவன் வந்து கத்த ஆரம்பிச்சிடறாப்புல. மரியாதையாக பேசு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறது கேட்குறதுக்கெல்லாம் எதுவும் ஆள் இல்லைன்னு எவ்வளோ பெரிய மனுஷன் எங்கள் அப்பா, அவரை பார்த்து நீ வந்து இப்படி ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கியா, தொலைச்சி அப்படின்னோன்னே, என்ன பையனை விட்டு பேச சொல்லி வேடிக்கை பார்க்குறியாரா ராமச்சந்திரா அப்படின்னோடனே, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த ஏரியா தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் இப்போ நினச்சேன்னா ஒரே நிமிஷத்தில் ஒரு ஃபோனில் வந்து கேஷ் ரெடி பண்ண முடியும் தெரியுமா, இவ்வளோ பெரிய கடையை வச்சுக்கிட்டு கேட்டால் காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டேன், வெறும் வெத்து காகிதம் தான், நீ வந்து ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன், நான் உங்களை நம்பி இல்லை இருந்தால் எப்படி நான் கல்யாணத்தை நடத்துது, நான் கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கு எடுத்துகிட்டு வந்து செக்கு போட்டு கொடுக்குறாங்க. என்னை வந்து மாட்டி விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறேன்னா, சாச்சா அதுக்கெலாம் இல்லைங்க, இந்த காசை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இன்னொரு தடவை எங்கள் அப்பா கிட்ட தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுட்டு இருந்ததே தொலைச்சி அப்படின்னு ராகவன் மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. வெளில வந்தோடனே, அப்பா என்னப்பா நீ மட்டும் இவங்க கேட்குறதுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு, சபையில் அன்றைக்கி மட்டும் வேண்டாண்ணா, எல்லாம் அப்படி தான்ப்பா, இவங்க வந்து கொடுத்தாச்சுல, இனிமேல் வந்து வீரா வந்து நல்ல பொண்ணு, எனக்காக சம்மதம் சொல்லியிருக்கா, அவளுக்காக வந்து என் பொண்ணு மாதிரி இன்னும் சும்மா சொல்லலை, என் மனசார வந்து பொண்ணாக நினச்சி தான் செய்கிறேன், வீடு இனிமேல் அவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல, வீடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வள்ளி வந்து கரெக்டாக ஃபோனை போட்டு வீராவை வந்து இங்கே வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. வீரா வந்தோன்னே, வாமா அப்படியே தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி வள்ளி வந்து தாங்குறான். வந்து உட்காருமா, ஜூஸ் சாப்பிட்றியா இல்லை டீ காஃபி சாப்பிட்றியா அப்படின்னா, அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கடையில் நிறைய வேலை இருக்குது, நீங்கள் என்ன விஷயமா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா உனக்கு இந்த கல்யாணத்தில் நிஜங்களே சம்மதமா அப்படின்னோடனே, வீரா வந்துட்டு ஒரு செகண்டு டக்குன்னு யோசிக்கிறாங்க, திருட்டு மொழி முடிக்கிறாங்க. என்ன திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. இல்லைம்மா, உன் குடும்பத்துக்காக சம்மதம்னு சொன்ன தவிர நீ இப்போ வரைக்கும் வந்து மனசார சொல்லலையே, அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னோடனே, என் குடும்பத்துக்கு எது சந்தோஷமோ அதுவே எனக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் ஒன்று கேட்குறேன், மாறனை பற்றி நீ என்னம்மா நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன்னா, அவங்க அப்பா நினைக்கிற மாதிரி வந்து தப்பான பையனாமா அப்படின்னோடனே, சேச்சா அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, என்ன அவன்கிட்ட அந்த அந்த தள்ளாடுற பழக்கம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா பண்ணுறது,
அவன் இடையில வந்து ஒரு பொண்ணு ஏதோ லவ் பண்ணான் போலம்மா, அது வந்து யாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொன்னான்னா, திடீர்னு பார்த்தா 3 நாள் வந்து நல்ல புள்ளையா மாறிட்டான். நான் இத்தனை வருஷம் சொன்னதை கேட்கல. ஆனால் அந்த பொண்ணு சொன்னோன்னே கேட்டிருக்கான். மறுபடியும் இங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. இவன் மறுபடியும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னோடனே, மாறன் வந்து உன்னை வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. கரெக்டாக மாறன் உள்ளே என்ட்ரி ஆனோடனே, அத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத, உன்னை கடையில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் என் அத்தை கூப்பிட்டாங்கன்ட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஏன்டா இப்படியா கொஞ்ச நேரம் பேச விட்டுருந்தா அவள் வந்து மனசு மாறி இருப்பா, நான் வந்து உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல, எதுக்கு அப்பா கிட்ட அடி வாங்குறதுக்கா அப்படின்னு கேட்டேன்னா, 4 அடி வாங்கினா ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அதோட இந்த ப்ரோமோ எபிசோட சூப்பராக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.